நான் எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணுதான். ஒரு ஃப்ராட உயர்த்தி விட்டுறாதீங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, தாம் தூம்னு ஆட்டம் போடுறதோ, செலிப்ரேட் பண்றதோ, "ஹே! நானும் ஃபேமஸ் ஆகப் போறேன், ஃபேமஸ் ஆகப் போறேன்னு" நெகட்டிவிட்டிய என்ஜாய் பண்றதும் இருக்கிற ஒரு கேவலமான பிறவிகள நாம வளர்த்திக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அத அன்ஃபாலோ பண்ணி பிளாக்ல போடுங்க. முடிஞ்சா ரிப்போர்ட் தட்டுங்க. அண்ட் கவுண்டருக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸ்போல நெறைய பணம் வந்து குடுத்து அட்வான்ஸா செகண்ட் எக்ஸ்போக்காக அட்வான்ஸா கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போல வந்து ஸ்டால் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அது செகண்டுக்காக அவங்க அட்வான்ஸா புக்கிங் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சா உங்க பணத்த காப்பாத்திக்கங்க. ரிட்டர்ன் வாங்கிக்கங்க. சப்போஸ் அவங்க ரிட்டர்ன் குடுக்காத பட்சத்துல, நீங்க அது ஃபர்தரா அட்லீஸ்ட் நீங்களாவது போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் இது போல ஆட்கள கிள்ளி எறியறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் பணம் இழக்கல. பட் என் பேர கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. ஸோ, அத கிளாரிஃபிகேஷன் பண்ண தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். என்ன சுத்தி இருக்க நெறைய பேர் வந்து என்கிட்ட என்னவோ நான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரியோ என்கிட்ட கம்ப்ளைண்ட் நெறைய பேர் சொன்னீங்க. ஸோ, ஆதாரப்பூர்வமா நான் என்னுடைய நான் சோசியல் மீடியால நெறைய பேருக்கு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போட்டேன். அதர்வைஸ் நான் எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. அந்த பொண்ணு பேரு கெடுக்கவோ, இல்ல எனக்கு யாரோ பணம் குடுக்குறாங்கன்னு எனக்கு வேல வெட்டி இல்லையாங்க வேற. சொல்லுங்க. இப்ப கூட ஒரு 10 பார்சல் வெயிட்டிங் இருக்கு. ரெக்வெஸ்ட் 50 பிளஸ் மேலேயே இருக்கு. அது ஓப்பன் பண்ணணும் நான். கொலாபரேஷன்க்காக. கொலாபரேஷனுக்காக ஓப்பன் பண்ணி, நான் என்னுடைய நம்பர ஷேர் பண்ணி, WhatsAppக்கு வர சொன்னேன். அந்த WhatsAppக்கு வந்திருக்காங்க நெறைய பேர். அத ஓப்பன் பண்ணி நான் ரிப்ளை பண்ணணும். இது இல்லாம எனக்கு இன்டர்வியூல நான் ஆங்கரா ஒர்க் பண்றேன். அதுக்கு டேட் குடுக்கணும். இங்க சின்ன மருமகளுடைய டேட் குடுக்கணும். நெறைய கன்ஃப்யூஷன் டேட் கிளாஷ் ஆகுது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நான் போறேன். எனக்கு வேல வெட்டி இல்லாம கிடையாதுங்க. ஒரு நல்ல உள்ளத்துல, நல்ல மனசார மத்தவங்க யாரும் இந்த விஷயத்துல இன்னும் அழுதுட்டு யாரும் ஸ்டால் போட்டுட்டு அழுதுட்டு நிக்கக்கூடாது, இழக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த வீடியோவ நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஸோ புரிஞ்சுக்குங்க, பார்த்திருங்க. இது மட்டும் கிடையாது. இன்னுமே நெறைய பேர் இந்த பக்கம் இருக்காங்க. நெறைய இந்த மாதிரி ஸ்கேம் நெறைய பேரு. இது யூனிவர்ஸ் மட்டும் கிடையாது. அந்த ஓட்டசரி கூட கிடையாது. அந்த அக்கா, இந்த தங்கச்சி, பெரியம்மா, தம்பி எல்லாருமே வந்து நெறைய பேர் ஸ்கேமோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. யாராவது சிக்குனா, இந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன பின்னமா ஆக்குறதுக்காக. ஸோ பார்த்து கவனமா இருந்துக்குங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலயும் நான் வாய்ஸ் ஓவர் குடுக்க அது வேல்யூ இல்லாம போயிடும். என்னுடைய வாய்ஸ்க்கு வேல்யூ இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது தான் பாதிக்கப்பட்ட அத்தன பேரும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க. ஸோ இன்னுமே நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய பேர் வரத்துக்கும் யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க ஃபேமிலி சிட்யூவேஷன் அவங்க ஹஸ்பண்ட் வேண்டான்றாங்க, மாமியார் வேண்டான்றாங்க, மாமனார் வேண்டான்றாங்க. ஏன் நெறைய குடும்பம் வீட்ல விருப்பமே இல்லாம, வீட்ல ஒரு சின்ன ஒரு பிசினஸ் போட்டுக்கிட்டு அந்த பிசினஸ் பண்றாங்க. வீட்ல யாருமே அக்செப்ட் பண்ணாத பட்சத்துல அடம் பிடிச்சு, "இல்ல எனக்கு ஒரு இன்கம் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நெறைய பெண்கள் வந்து இங்க நடத்திட்டு இருக்காங்க. நாம ஒரு கடைய ஓப்பன் பண்ணி நம்ம ரெண்ட் குடுத்து, அட்வான்ஸ் குடுத்து ஒரு இடத்துல இருக்க முடியாதா? அட்லீஸ்ட் என்னைக்காவது, எப்பவாவது கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்டால்ல நம்ம போய் நின்னு நம்ம வியாபாரம் பண்ணணும்னு ஆசையோட வராங்க. பட் அவங்கள குறிப்பாத்து இந்த மாதிரி ஒரு கேடித்தனமும், முள்ளமாரித்தனமும் பண்றதுக்கு ரெடியா இருக்குதுங்க. பார்த்து இருந்துக்கங்க மக்களே. நெறைய பெண்கள் இதுல இழந்திருக்காங்க காசு. வருத் ரொம்ப வருத்தப்படுறாங்க குடுத்துட்டு. இழந்தது இழந்துடுச்சு. ரூ. 2000 போச்சோ, ரூ. 3000 போச்சோ, ரூ. 5000 போச்சோ, ரூ. 10,000 போச்சோ, போனது போயிடுச்சு. இது சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சோசியல் மீடியால பேசி நம்ம பேர கெடுத்துக்க வேண்டாம். நெறைய கமெண்ட் நெகட்டிவா கூட வரும். அதெல்லாம் நம்மால ஏத்துக்க முடியாது. அப்படின்ற ஒரு ஒரு ம அந்த ஒரு இளகிய மனசு, சென்சிட்டிவான ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சென்சிட்டிவான ஒரு மனச வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு கும்பலுங்க நெறைய பேர் அலைஞ்சுட்டு திரிஞ்சுட்டு இருக்குதுங்க. இது மாதிரி ஆட்கள் 1, 2 கிடையாதுங்க. இன்னைக்கு நேத்து நடக்கலங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. சில பேர் நெறைய பேர் வந்து இது சோசியல் மீடியால நாம ஏன் பேசணும்? நமக்கு என்ன வம்பு? அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என்ன மாதிரி ஆட்களும் சில பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஜாஸ்மின் அவங்க கூட பேசுனாங்க. ஏன் நித்தி ஃபேஷன்ல அவங்க கவுண்டர் எடுத்து அங்கேயும் அவங்க கூட தான் அவங்க கொலாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அனுபவத்த அவங்க ஷேர் பண்ணாங்க.
நெறைய விஷயங்கள் நெறைய பேர் வந்து இத பத்தி வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா மேடம் ஒரு பக்கம் நெக்ஸ்ட் எக்ஸ்போக்கு பிளான் பண்ணி மீட்டிங் போட்டு நெறைய பேர இன்னும் ஏமாத்துற நோக்கத்திலேயே தான் போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஃப்ரீயா பண்றாங்களா, ஏதோ ஒண்ணு சோத்த போடுறாங்களா, வந்து சாப்பிட்டு போங்கன்னு எளக்காரமா கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் திமிரான பேச்சுங்கள் எல்லாம் நெறைய பேர்கிட்ட திணிக்கிறது, அது சரியா வராது. என்னுடைய நேச்சர் இது, என்னுடைய லாங்குவேஜ் இது அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கு படிச்ச படிச்ச படிப்புக்கும் மதிப்பு கிடையாது. இருக்கிற இடத்துக்கும் மதிப்பு கிடையாது. ஏன்? எனக்கும் லாங்குவேஜ் தெரியும். நானும் வண்ணாரப்பேட்டையில பொறந்தவ தான், வளர்ந்தவ தான். எனக்கு அந்த ஸ்லாங் தெரியாமலாம் கிடையாது. என்னையே நான் மாத்திட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள் நம்மள பார்த்து நம்ம குழந்தைங்கள நம்ம விஷயத்த நாம என்ன பண்றோமோ அந்த விஷயம் தான் குழந்தைங்களும் கத்துப்பாங்க. நமக்கு நம்ம சுத்தி இருக்கவங்களும் கத்துப்பாங்க. ஸோ அந்த அறிவும், புத்தியும் சில எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம கத்துக்கிறோம். நாமெல்லாம் தப்பு பண்ணாதவங்க கிடையவே கிடையாது. தப்பும் பண்ணியிருப்போம். தெரிஞ்சும் பண்ணுவோம், தெரியாமலும் பண்ணுவோம். பட் அந்த தப்ப வந்து கன்டின்யூ பண்றவங்கள தான் நம்ம பார்த்து ஸ்கேம்ன்னு சொல்றோம். அந்த ஸ்கேமர் தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுங்க. ஸோ பார்த்து இருந்துக்குங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அவேர்னஸா எடுத்துட்டு போயிடுங்க. அவங்கள ஃபேமஸ் ஆக்கிடாதீங்க தயவு செய்து. அத ஃபாலோவர்ஸ் வேற இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள அன்ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து யாராவது நெறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, அத அன்ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா ரிப்போர்ட் தட்டுங்க. காசு இழந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் தைரியமா போயிட்டு, இல்ல இனிமேல் நாம நாம இன்னைக்கு இழந்துட்டோம் காசு. நாளைக்கு யாரும் போய் இழக்கக் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அந்த ஸ்டால்ல ஓப்பன் பண்ணவங்க நெறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் தைரியத்த வரவழைச்சு போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுங்க. அப்பதான் இது மாதிரி ஆட்கள் வளர விடாம நம்மால தடுக்க முடியும். நெறைய பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இந்த ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. கண்ணீரோட நிக்கிறது என்னால அத தாங்கிக்க முடியல. அதுவும் கைக்குழந்தையா வச்சுக்கிட்டு அந்த ஸ்டால்ல நின்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்ளோ எஃபர்ட் எடுக்கிறேன். இந்த மாதிரி பெண்கள் நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துலருந்து வெளிய வரணும்னு சொல்லி தான், ஒரு குடும்பத்திலருந்து நம்ம எவ்ளோ பகிச்சுக்கிட்டு மாமியார், மாமனார், புருஷன் எல்லாரையும் பகிச்சுட்டு ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம். அந்த போராட்டத்துல நஷ்டம் வந்துச்சுன்னா, எவ்ளோ ஃபீல் ஆகும், எவ்ளோ வருத்தமாகும். வயிறார சொல்றேன், வயிறு எரிஞ்சு சொல்றேன். இந்த மாதிரி அடுத்த ஒரு பொண்ணுங்க, அடுத்த ஒரு பொண்ணுங்க விடுங்க. ஒரு மனுஷனுடைய ஸ் ஹார்ட் ஒர்க்கால சம்பாதிச்ச, சிறுக சிறுக சம்பாதிச்ச காச ஏமாத்துற இந்த மாதிரி ஒரு ஜென்மங்க, நிஜமா நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த கர்மா, கடவுளு நிச்சயமா சொல்றேன். அவள சும்மா விடாது. அப்புறம் இன்னொன்னு விஷயம். என்னைய என்னைய வந்து கிண்டல் பண்ற, கேலி பண்ற, கமெண்ட் பண்றேன்னு பேர் வழியில, நீங்க அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்கீங்க. இவ்ளோ தூரம் நான் பேசியிருக்கேன். இந்த இடத்துல சி இந்த சில்லறத்தனமான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அந்த சில்லறத்தனமான பேச்ச நான் இதுவரைக்கும் பேசல. பேசவும் விரும்பல. ஏன்னா, என்னுடைய தகுதி வேற. இந்த சில்லறத்தனமான தகுதி என்கிட்ட கிடையாது. நான் நானா இருக்கேன். என் குணங்கள மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆக்கிட்டு, நான் யாரையும் கஷ்டப்படுத்தாம, நல்ல ஹியூமனா நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தவங்க உழைப்ப வந்து திருடி தின்ற, தின்ற உங்கள மாதிரி ஜென்மங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இது நான் விட்டுற மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு, இன்னுமே பெண்கள ஏமாத்தி, இந்த மாதிரி புடுங்கி தின்னீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் இருக்கு. அதுக்கும் நான் துணிஞ்சு நிப்பேன். பாய்.